சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கை பாக்குறேன். நீ ஃபீல் பண்றது பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு உன் அண்ணன் வந்த மாதிரியும் நீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து சீட்ல உட்கார்ந்த மாதிரியும் தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கு ஒரு ஈரம் இருக்கா அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சாங் போன மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ற. பல ஆண்டுகள் கழித்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 2 ஆடுகள் மந்தையில் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றது. ஆனால் பேச முடியவில்லையே, பேச முடியவில்லையே. நானே மண்டை குடைச்சல இருக்க ஆளுக்கு காமெடி பண்ணிட்டு தெரியுறீங்க. எல்லாம் இந்த ஆளால வந்தது. நான் என்ன பண்ணேன்? நீ பத்த வச்ச உன் பொண்ணுங்க அதுல நெய் ஊத்துறாளுங்க. போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. நான் என்ன பாட்டு இல்லாதது சொல்லிட்டேன். 2 ஃபேமிலில பகன்னு வந்துட்டா அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியும் மீட் பண்றது தானே மீதி இருக்கிற கதை. அந்த ஃபேமிலில இருந்து ஒரு பையன் இங்க வருவான், இந்த ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு அங்க போவா. அதானே சீன் ஆர்டர். கடவுளே, எங்க ஃபேமிலில அப்படி ஏதாவது நடக்கணும். அப்பதான் எங்க அம்மாக்கு புத்தி வரும். அடியே ராசாத்தி, உன் வார்த்தை அப்படியே பலிக்கட்டும்டி. உனக்கு தங்கத்திலேயே நான் ஒட்டியான செஞ்சு போடுறேன். ஒட்டியானெல்லாம் வேண்டாம். நான் எடுக்க போற ஷார்ட் பிலிம் ஷூட்டிங்க்கு சாப்பாடு செலவேத்துக்க பண்றேன்டி என் தங்கம். உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? இதெல்லாம் சரியில்லை பாட்டே. அவ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னு வைங்களா, இங்க சினிமா ஷூட்டிங் நடக்காது, துப்பாக்கி ஷூட்டிங் தான் நடக்கும். ஜாக்கிரதை. பெத்தவ மனசை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ, எப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதோ. காஞ்சி காமாட்சி தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தியே? ஐயா, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது. ஐயா மனசு வச்சீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டரா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. என்ன அப்படி பாக்குறீங்க? 100-150 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம், ஒரு கம்ப்யூட்டர் எப்படி பத்தும்? எத்தனை கம்ப்யூட்டர் வேணும்னு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்லுங்க. அத்தனை என் சொந்த செலவுல நானே வாங்கி தரேன். நான் அப்பவே சொல்லல, எங்க சிதம்பரையாவுக்கு கிள்ளி கொடுத்து பழக்கம் இல்ல, சும்மா அள்ளி கொடுத்துதான் பழக்கம். சும்மா இருப்பா, இத போய் பெருசா பேசிக்கிட்டு. ரொம்ப நன்றி. பாத்து போங்க. தம்பி வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேமா, வெளியே தான் நின்னுகிட்டு இருக்கேன். சரி, அந்த போட்டோல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாத மாதிரி தானே கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாமா, நான் கவர் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க தம்பி, யாரும் பார்த்து இல்லையே? இந்தாங்க பணம். முதல்ல நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. யார் கண்ணில் படக்கூடாதோ அவன் கண்ணிலே பட்டுட்டேனே. என்ன பார்சல் இது? ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டா அப்படியே சைடுல கொண்டு போற. போட்டோ தான். இதே நம்ம குலதெய்வம் போட்டோ. குலதெய்வம் போட்டோ எதுக்கு கொல்ல பக்கமா கொண்டு வர? ஐயோ, நம்மள படுத்துறானே. சரி கொடுங்க பாப்போம். நல்ல நேரம் பார்த்து தாண்டா பிரிக்கணும். பிரிக்கிறதுல எதுக்கு நல்ல நேரம்? இல்லடா கதிரு.
எங்க